திமுக ஆட்சியில் ஒரு குறை காண்றாங்க. அதை விமர்சிக்கிற, அதை நிவர்த்தி செய்கின்ற ஆற்றல், சிந்தனை, அரசியல் தத்துவம் விஜய்கிட்ட இருக்கான்னு கேளுங்க. விஜய்கிட்டே அதுக்கு பதில் இருக்காது, விஜயை ஆதரிக்கணும்னு பதில் இருக்காது. பொத்தாமதுவா ஒரு மாற்றம் வேணும். இல்லப்பா நீ திராவிடத்தை எதிர்க்கிறியா? இல்ல விஜயும் திராவிடத்தை ஆதரிக்கிறாரு. ஆனா விஜயை சுத்தி இருக்கிறவங்க ஃபுல்லா பிஜேபிக்காரங்க. திராவிடம் அழியணும்னு நினைக்கிற அம்புட்டு பேரும் விஜய் கட்சியில தான் இருக்கிறாங்க. முக்காவாசி பேர் RSS சாகா ஊப்புல இருந்தவங்க, அவங்க வேட்பாளர்கள், அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம். எதுலையுமே ஒரு உறுதி கிடையாது. ஏன்னா ஒரு கொள்கையற்ற ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த கூட்டம்லாம் சேர்ந்து விஜய் வருவார், மாற்றத்தை தருவாருன்னு குழந்தைங்களை எல்லாத்தையும் வச்சு PRO வேலை பார்த்து செட்டப் பண்ணி அதை ஓரளவுக்கு அவங்க எல்லா மக்கள்கிட்டையும் பரப்பி இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட பொதுவாக ஒரு வாசிப்பு, சிந்தனை, மாற்றம் இல்லாத ஒரு தலைமுறை இங்கே உருவாயிட்டதுனால ரீல்ஸ் பார்த்து உருவான சமுதாயம், சமூக வலைதளங்களை பார்த்து உருவான இம்பேக்ட்டுங்கிறது விஜய்க்கு சாதகமாக இருக்குங்கிறது உண்மைதானே ஒழிய, நாடு என்னாகும் அப்படின்னு பதறி போகின்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் விஜய் பக்கமே போகலைங்கிறதா உண்மை.